காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகர் தேரடி ஆஞ்சநேயர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தும் தேங்காய் விடலை போட்டும் பிரச்சாரத்தை தொடங்கினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன் வழங்க கேட்கலாம். துரை வெங்கடேஸ்வரன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம் அகிலா. இந்த தமிழகம் முழுவதுமே மக்களவை தேர்தலானது வருகின்ற 19ஆம் தேதி அன்று ஒரே கட்டமாக நடைபெற இருக்கின்றது. இதனை ஒட்டி இந்த கடும் வெயிலின் தாக்கத்திலும் இந்த அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையிலே காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியிலே அதிமுகவின் சார்பில் போட்டியிடக்கூடிய பெரும்பாக்கம் ராஜசேகர் பல்வேறு பகுதியிலே தொடர் வாக்கு சேகரிப்பிலே தினந்தோறும் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையிலே இன்று முழுவதும் காஞ்சிபுரம் மாநகர பகுதியிலே தீவிர வாக்கு சேகரிப்பிலே ஈடுபடும் அவர் முதலாக இந்த தேரடி பகுதியிலேயே ஆஞ்சநேயர் கோவிலிலே அபிஷேகமானது செய்து சிறப்பு பூஜையிலே கலந்து கொண்டு இன்றைய நாளுக்கான அந்த பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். மேலும் அவருக்கு அந்த கோவிலிலே பிரசாதமானது வழங்கப்பட்டு அந்த மாலை மரியாதையும் அணிவிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து அந்த சூரி தேங்காவும் உடைக்கப்பட்டு இன்றைய நாளுக்கான பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் அதனைத் தொடர்ந்து அந்த அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் அந்த இருசக்கர வாகனங்களிலே பேரணியாக புடைசூட சென்று இந்த வாக்கு சேகரித்த நிலையிலே 23வது வட்டக்கழகத்தின் சார்பிலும் சரி, அதே போன்று தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலும் சரி அந்த வேட்பாளர் ராஜசேகருக்கு பெண்கள் மலர்கள் தூக்கியும் சிறப்பான வரவேற்பை அளித்தனர். மேலும் அதே போன்று அந்த வேட்பாளருக்கு அதிமுகவின் சார்பில் வண்ண அந்த அதிமுகவின் 3 வண்ணங்களால் அந்த பலூன்களை மாலையாகவும் அணிவிக்கப்பட்டது. மேலும் வேட்பாளர் செல்கின்ற அந்த இடமெங்கும் அந்த பல்வேறு பகுதியிலே ஜேசிபி எந்திரங்களை கொண்டு பூக்களானது கொட்டப்பட்டு சிறப்பான வரவேற்பானது நல்கி வருகிறார்கள். இன்றைய முழுவதுமே காஞ்சிபுரம் மாநகர பகுதியிலே தொடர் வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வரும் ராஜசேகருக்கு தொடர்ந்து வாக்கு சேகரிப்பிலே ஈடுபட்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஸ்வரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.